ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய அநாதி சிநேகம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதும். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று வேதத்திலே சங்கீதங்களின் புத்தகம் 147 அதிகாரம் 3 வசனத்தை கவனிக்கும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது: இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய தகப்பனும் அருமையாய் ஆத்தும நேசருமாய் இருக்கிற இயேசுவினுடைய அன்பு என்ன செய்கிறதாம்? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க விரும்புகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று. எத்தனை அற்புதம், எத்தனை ஆறுதலான வார்த்தை! வேதத்திலே நாம் கவனிக்கிற போது ஒரு மனுஷனுக்கு காயங்கள் பல விதங்களிலே வருகிறது. உதாரணமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்தால், பிசாசு பிடித்த ஒரு மனிதன் கல்லறையிலே உட்கார்ந்து தன்னுடைய சரீரத்தை எல்லாம் காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உள்ளான காயங்கள் உண்டு, வெளியிலான காயங்கள் உண்டு. தங்களைத்தானே காயப்படுத்திக்கிறவர்களும் உண்டு, மற்றவர்களால் காயப்படுத்தப்படுகிறவர்களும் உண்டு. ஆனால் எப்படிப்பட்ட காயங்களானாலும் குணமாக்குகிற, அந்த காயங்களை கட்டுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். வேதத்தை கவனமாய் வாசிக்கிற பொழுது சிலர் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். எதினாலே தங்களுக்கு தாங்களே காயப்படுத்துகிறார்கள் என்று கவனிப்போமானால், வேதத்திலே அதிலிருந்து தப்பித்து கொள்ள நம்மை நாமே காயப்படுத்தாதிருக்க வழிகள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, பிரசங்கியின் புத்தகம் 10 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கல்லுகளை பெயர்க்கவன் அவைகளால் காயப்படுவான், மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. கல்லுகளை பெயர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான். எதினாலே காயம்? கல்லுகளை பெயர்க்கும் பொழுது என்று வேதம் போட்டிருக்கிறது. என்ன காரியம்? தங்களுக்கு தாங்களே காயத்தை எப்படி உண்டு பண்ணுகிறார்களாம்? ஒன்று அழைப்பு, இன்னொன்று பிரதிஷ்டை, பொருத்தனைகள், தேவனோடு செய்த உடன்படிக்கை. இதிலே மாறுகிற போது, தீர்மானங்களை புரட்டுகிற போது நாம் காயப்படுகிறோம். தேவன் அழைத்தவர், உண்மையுள்ளவர். ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். யோனா என்ற ஒரு பக்தன் இருந்தான். அவன் தேவன் சொன்ன பாதையிலே, தீர்மானத்திலே போகாமல் அவன் அதை புரட்ட நினைத்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் ஒன்று சொல்ல அவன் வேறு தீர்மானங்களை எடுக்க ஆரம்பித்தான். அதனால் என்ன நடந்தது? அவன் காயப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் அவன் சுவாசம் நெருக்கப்பட்டு காயத்துக்குள்ளானான் என்று பார்க்கிறோம். கல்லுகளை புரட்டுகிறவன் காயப்படுகிறான். பிரியமானவர்களே, கவனமாய் இருப்போம். தேவன் அழைத்த அழைப்பை புரட்டாதிருப்போம். நாம் தேவனுக்கென்று பொருத்தனை செய்திருந்தால் அதை நிறைவேற்ற கவனமாய் இருப்போம். புரட்டுவதினாலே நாம் தீமைக்கு உள்ளாக வாய்ப்புகள் இருக்கிறது, காயப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியம், நீங்கள் ஏசாயாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியுமாயிருக்கிறது.
6ஆம் வசனம் சொல்லுகிறது, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. கவனிங்கள், எதினால் காயம்? தேவனை விட்டு அதிகமாய் விலகி போவதினால். உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் மட்டும் காயம் என்று வேதம் சொல்லுகிறது. சாதாரண காயம் அல்ல, காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது எண்ணெயினால் ஆற்றப்படவில்லை. அதனுடைய காரியங்கள் சரி செய்யப்படவில்லாமல் இருக்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலை வேதம் போட்டிருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் தேவனை இழக்கக்கூடாது. அதிகமாய் தேவனை விட்டு விலகி போகிறதுனாலே அந்த காயங்கள், ஆறாத காயங்கள், கொடிதான காயங்களுக்குள்ளாகினார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஜாக்கிரதையாய் இருப்போம். இன்னொரு காரியம் கூட வேதத்தில் இருக்கிறது. வேஷம் மாறினதினால் வந்த காயம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். நிர்விசாரம். பிரியமானவர்களே, மற்றவர்களைப் போல காண்பிக்க நினைக்கும் பொழுது, வேஷம் போடும் பொழுது காயம் வருகிறதாய் வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு ராஜா வேஷம் மாறி காயப்பட்டான் என்று 1 ராஜாக்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வசனங்களில் எழுதியிருக்கிறது. வேஷம் மாறினதினால். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம், அநேகருடைய வாழ்க்கை வேஷமாக இருக்கிறது. They act as if they are somebody else. Their original is hidden. அவங்களுடைய உண்மையான காரியங்கள் மறைத்து வேஷமாக தங்களை காண்பிக்கிற போது காயங்கள் ஏற்படுகிறதா. எவ்வளவு வருத்தமான காரியம். அது மட்டுமல்ல, செய்யத்தகாத காரியங்களை செய்யும் போதும் ஒரு மனுஷன் காயப்படுகிறான். பிரியமானவர்களே, 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு ராஜா துணிந்து தன் கையிலே தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரியர்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் பேசி கொண்டிருக்கும் போதே அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் வந்தது. On his forehead they saw leprosy. பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த காயம் வந்தது. எத்தனை வருத்தம். இன்றைக்கு எத்தனை பேர் துணிந்து தேவ மனிதர்களுக்கு விரோதமாய் துணிகரமாய் தேவ சந்நிதியிலே பேச துணிகிற போது வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் வந்தது. ஆனால் நம்முடைய தேவன் மனதுருகுகிறார், அந்த காயத்தை கட்ட விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் சரீரத்திலே அத்தனை காயங்கள், நம்முடைய காயங்களை எல்லாம் குணமாக்கும்படிக்கு. எரேமியாவின் புத்தகம் 30:17 சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தள்ளப்பட்டவளாக நிற்கிறீர்களோ, ஒதுக்கப்பட்டவர்களாக நிற்கிறீர்களோ, உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், அது நிமித்தம் உங்கள் காயங்களை நான் ஆற்றுவேன். ஏசாயாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்களை குணமாக்கும்படி ஒரு மனது உருகி இருக்கிறார். நாமே ஏன் காயத்தை உருவாக்க வேண்டும்? பிரியமானவர்களே, நம்முடைய மதிகேடு காயத்தை ஏற்படுத்த வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 38:5 வாசித்து பாருங்கள், என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. My wounds are loathsome and corrupt because of my foolishness. என் மதிகேட்டின் நிமித்தம். எத்தனை வருத்தமான காரியம்.
பிரியமானவர்களே, சில நேரம் நாமே எடுத்துக்கொண்ட தவறான யோசனைகள், தவறான எண்ணங்கள், தவறான செயல்கள், தவறான வார்த்தைகள் நாம் காயத்துக்குள்ளாக நேரிட்டதா? தேவனிடம் மனம் திரும்புவோம், அவரை விட்டு தூரம் போகாதிருப்போம், வேஷம் போடாதிருப்போம், தேவனுக்கு பயந்து இருப்போம். அது எந்த காயமானாலும் தேவனிடத்தில் மனம் திரும்பும்போது கர்த்தர் சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த காயத்தை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு முறை தலி என்ற ஒரு பகுதிக்கு தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற போயிருந்த போது ஒரு அநாதை இல்லத்திலே தேவ செய்தியை கொடுக்க நின்றேன். அநேகர் வந்திருந்தார்கள். ஜெப நேரத்திலே ஆவியானவர் திடீரென்று சொன்னார், இங்கே ஒரு மகள் இருக்கிறாள், தன்னைத்தானே குத்தி கொண்டு தனிமையாய் நின்று கொண்டிருக்கிறாள், அவள் காயத்தை நான் பார்த்தேன், அவளை குணமாக்குவேன் என்று சொல் என்றார். தேவன் சொன்ன வார்த்தையை சொன்னேன். ஓ என்று ஒரு மகள் கூச்சலிட்டு கதறினாள். கூட்டம் முடிந்த பின்பு அந்த போதகர் அந்த மகளை என்னிடம் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அந்த போதகர் சொன்னார், ஐயா, இந்த காப்பதுக்கு இந்த மகள் வந்ததிலிருந்து எல்லாரிடமும் ஏதோ ஒரு சண்டையை ஆரம்பிப்பாள். நாட்கள் கடந்தது, எல்லாருமே இவளை வெறுத்தார்கள். இவள் தன்னைத்தானே குத்தி கொள்ள ஆரம்பித்தாள், தனிமையை விரும்பி உட்கார்ந்தாள். வாழ்க்கையெல்லாம் கசந்து போனது. இன்றைக்கு கர்த்தர் அவளை தொட்டார் ஐயா என்று சொன்னார். பிரியமானவர்களே, தேவன் காயம் கட்டுகிறவர், குணமாக்குகிறவர். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனிடம் திரும்புங்கள். கர்த்தர் நம்முடைய மதிகேட்டுக்கு நம்மை விலக்கி காக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவோம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் காயம் கட்டுகிற தேவன், குணமாக்குவேன் என்று சொன்னீங்களே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு சகோதரன் சகோதரி இருதயம் நொறுங்குண்டவர்களாக, காயப்பட்டவர்களாக நின்று கொண்டிருக்கலாம். தேவனே, மதிகேட்டை மன்னியும், அதிகமாய் தூரம் விலகி போகாதபடிக்கு அந்த காயங்கள் எல்லாம் கட்டப்படும்படி தகப்பனே இறங்குவீராக. கர்த்தருடைய வல்லமையான கரம் தொடட்டும். உம்முடைய வார்த்தையின் வல்லமை அவர்களுக்குள்ள இறங்கட்டும். ஆரோக்கியத்தை, சுகத்தை நீர் வரப்பண்ணுகிற தேவன், உம்முடைய மகிமை காணப்படட்டும். உம்முடைய அன்பின் நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம், உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் தேவன் இறங்குங்கப்பா. உடைந்த நொறுங்குண்ட இருதயங்கள் தேற்றப்படட்டும், ஆரோக்கியம் அடையட்டும், உங்க வாழ்க்கை சீர்படட்டும், உறவுகள் சீர்படட்டும், அவருடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். நொறுங்கி போன ஒரு வாழ்க்கை திரும்ப தேவனால சீரமைக்கப்படட்டும். இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கி தொடுவதாக. பாவத்தை விட்டு விலக, பொல்லாப்பை விட்டு விலக உதவி செய்யுங்க. கர்த்தர் அவர்களை நேசிக்கிறபடியினால் நீ திரும்புகிற போது கரங்களை நீட்டி அணைத்து கொள்ளுகிற தேவன். இருக்கிற இடத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவர் மேலே உம்முடைய அன்பின் வல்லமை இறங்கட்டும். உம்மை விட்டு பிரியாத ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. மாய்மாலங்களுக்கு, வேஷங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். நீர் அதிசயங்களை காண பண்ணுங்க. உத்தம இருதயத்தோடு உம்மை பற்றி கொள்ள, அண்டிக் கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தர் நல்லவரப்பா. இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும், அற்புதங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.